ஸோ சின்ன கடனை இனிஷியலாக எடுத்து கிளியர் பண்ணிடலான்ற வாக்குறுதி கொடுத்துட்டேன். மறுநாள் ஆஃபீஸ் கிளம்புறோம். ஆஃபீஸ்க்கு போகும்போது ஈவினிங்கே எனக்கு கால் வருது. நம்ம பேச ஆரம்பித்தது யாருக்கும் தெரிய தேவையில்ல. மெயினாக ஜெனின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணோட பேரை சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்கிறான். மெயினாக அந்த பொண்ணுக்கு தெரியவே கூடாது. அதுக்கு தெரிஞ்ச ஆல் இண்டியா ரேடியோ கதைகளில் 1ன்னா 9ன்னு சொல்லி வேறு மாதிரி க்ரியேட் பண்ணி ஸ்டோரி நரேஷன் எல்லாம் அதுவே பண்ணி வேறு மாதிரி ஆக்கி விட்ரும் அப்படின்னு. அப்போ எனக்குமே அந்த பொண்ணை பற்றி தெரியும். என்டையர் ஆஃபீஸ்க்கே தெரியும் அந்த பொண்ணை பற்றி. அது முன்னாடி நல்லா பேசுவாங்க. ஆனால் அதோடய கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும். அது கொஞ்சம் இந்த ஆள் சொன்ன மாதிரியே தான். இது நானும் ஃபீல் பண்ணதான். 1ன்னா 9ன்னு சொல்லும். நிறைய பொய் பேசும். கூச்சமே இல்லாமல்லாம் பொய் சொல்லும். இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி. சரி நானும் ஓகே ஃபைன், நல்லது தான் அதுவும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆஃபீஸ்க்கு மறுநாள்லேருந்தே அந்த ஆள்கிட்ட நான் பேசி கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் கொடுத்து கமிட்டும் ஆகி நெக்ஸ்ட் நாள் ஆஃபீஸ் போகிறேன் பார்த்தீங்களா, அந்த நாள்லேருந்தே தினமும் அவனுக்கு ஆஃபீஸ்லேருந்து வரும்போது 100 ரூபா கொடுத்துட்டு வருவேன். தயவுசெய்து வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டாம், ஏதாவது வாங்கி சாப்பிட்டு போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி 100 ரூபா. இந்த டெய்லி 100 ரூபான்ற ஒரு விஷயம் 4 மந்த் கிட்ட ட்ராவல் ஆச்சு. 3 to 4 மந்த்து கிட்ட கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு கம்மியாக கொடுக்க மாட்டேன். சம்டைம்ஸு பல்காக கூட, அதாவது ரவுண்டாக 500 ரூபா கூட கொடுத்துருவேன். இந்தாங்க 1000 ருபீஸ் இந்த வீக் ஃபுல்லாக வச்சுக்கோங்க, டெய்லி சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா திடீர்னு அந்த மந்த் எண்டில் காசு இல்லாத போயிடுச்சுன்னா, ஸோ 500 அது மாதிரிலாம் கூட கொடுத்துருக்கேனே தவிர்த்து, ஒரு வேளை இல்லைன்னா 100 ருபீஸ் ஆச்சு டெய்லி கொடுத்துட்டு போயிடுவேன். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஒரு 2 வீக்ஸ் போயிடுச்சா. இந்த ஆள்கிட்ட பேசினதுலேருந்து ஒரு 2 வீக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு எங்களுக்கு ஒரு நாள் சேலரி க்ரெடிட் ஆகுது. எவ்ரி மந்த் எண்ட் ஆனால் எங்களுக்கு சேலரி க்ரெடிட் ஆகிடும் 31st அக்டோபர். ஸோ இவங்ககிட்ட பேசினா அந்த 31st அக்டோபர் எனக்கு சேலரி க்ரெடிட் ஆகுது. கால் பண்ணுறேன், எங்கே இருக்கீங்க அப்படின்னு. இந்த மாதிரி ரூமில் இருக்கேன். இல்லை சேலரி க்ரெடிட் ஆகிடுச்சில்ல, நான் இப்போ 2000 ருபீஸ் எடுத்து கொடுத்துட்றேன். அவன் என்னோட முன்னாடி ஷிஃப்ட்டு ஒரு 2 ஹார்ஸ் பிஃபோர் ஏர்லியராக போயிடுவான். ஸோ அவனோட 2 ஹார்ஸ் பின்னாடி தான் நாங்கள் வருவோம் லாக் அவுட் பண்ணிவிட்டு. அப்போது எங்கே இருக்கீங்கன்னா, ரூமில் இருக்கேன், இந்த மாதிரி 2000 எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, வாங்க நான் கொடுக்குறேன், இன்றைக்கே போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா அந்த 2000 ருபீஸ் கொடுத்துருங்க, சொல்லிவிடுங்க இது மாதிரி 30,000 இல்லை 2000 கொடுத்தாச்சுரா, எவ்வளோ பெண்டிங்கோ அந்த பெண்டிங்கை ரிமைண்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறேன். அவனும் சரி ஓகே, ரூம்மேட்டோட பைக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்மேட்டோட பைக் எடுத்துகிட்டு வரான். அப்போது அடையாரில் தான் ஒரு ஏடிஎம்மில் 2000 ரூபாய் விட்ரா பண்ணி தரேன். 2000 ரூபாய் விட்ரா பண்ணி தந்ததும் இல்லாமல் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுட்டும் வாங்கி கொடுத்துட்டு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டிங்களான்னு கேட்டேன். இல்லை இன்னும் சாப்பிடல அப்படின்னா, சரி வாங்கன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டு 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு நான் அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். இவனையும் வழி அனுப்பிச்சிட்டேன். ஓகே, எல்லாம் இது அப்படியே தொடர ஆரம்பிச்சது. எல்லாம் வீக்கெண்ட் ஆனாலும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற மாதிரி அப்படியே கண்டினியூ ஆச்சு. கிட்டத்தட்ட இயர்ஸ் அண்ட் இயர்ஸாகவே இது கண்டினியூ ஆச்சு. சும்மா ஒரு டேஸ்லேயோ இல்லை மந்த்லேயோ முடிஞ்சிடல, இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக இது கண்டினியூ ஆச்சு. ஆக்சுவலாக இந்த வீக்கெண்ட் ஆனால் 2 பேரும் சேர்ந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் 2 பேரும் கிளம்புறது ரொம்ப ரேராக தான் வீட்டுக்கு போயிடுவோம். ஒன்று ஃபினான்ஷியலி டவுனாக இருக்கேன், இல்லாட்டி வேறு எதாவது வேலை, இல்லாட்டி ஈவினிங் மீட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னா கிளம்பிடுவேன். அப்போ என்ன ஆகுது, இவனுக்கு நான் பைசா கொடுத்து சாப்பாடும் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன் பார்த்தீங்களா, அந்த நாள் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு இவன் ஃபோன் பண்ணுறான், போய் சேர்ந்தாச்சா வீட்டில் அப்படின்றான். சேர்ந்தாச்சு அப்படின்னு. எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் வரும், எங்கள் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், சொல்லிட்டேன் அப்படின்னு. எனக்கு அப்படியே ஷாக்கிங் ஆகிடுச்சு. சொல்லியாச்சா? ஆமாம் சொல்லிட்டேன், வீட்டில் சொல்லிட்டேன். என்ன சொல்கிறீங்க, என்ன சொன்னாங்கன்னா? ஒன்றும் சொல்லலை. அப்போது இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ இல்லை, 4 பேர்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க கேட்ட கேள்வி தான் இன்றைக்கி எனக்கு கேள்வியாக வருது. ஆனால் அன்றைக்கி எனக்கு இந்த இது கூட இல்லாத போயிடுச்சேன்னு இன்றைக்கி எனக்கு வருத்தமாக இருக்குது. இவன் எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் வரும்,
வீட்டில் பேசிட்டேன், சொல்லிட்டேன், எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னா. எல்லாமே சொல்லிட்டேன். நானும் வந்துட்டு எல்லாமே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு, "நீ வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சுன்னா, உன் பேர் அனிதான்னு சொல்லு. ஈஸ்வரின்னு சொல்லாத." நான் ஏன் ஈஸ்வரின்னு சொல்லக்கூடாது? ஈஸ்வரி வந்து ரொம்ப பழைய காலத்து பேராக இருக்குது. நல்லா இல்லை பேர். இங்கே தாங்க ஆரம்பிக்குது. முதல் டவுட்டு அந்த ஆள் மேலே எனக்கு வந்தது வந்து இந்த பேரில் தான் வந்துச்சு. ஆஃப்டர் அவங்க கூட பேசி பழகின 2 வீக்ஸ் கழிச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட்டு டவுட். அதுக்கப்புறமேட்டு எனக்கு டவுட்ஸ் எல்லாம் வந்து மந்த்து கணக்காக ஏதாவது ஒரு செயலில் வரும், அவ்வளோதான். ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக தான் இருக்கும். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரஸ்ட்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு பாசிட்டிவான அந்த மாதிரிலாம் தோணவே தோணாது. ரொம்ப ஒரு வேர்ஸ்ட்டான விஷயம் இதெல்லாம் வந்து லைஃப்க்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். அனிதான்னு வச்சுக்கோ, இல்லாட்டி ஐஸ்வர்யான்னு வச்சுக்கிறியா, இன்னும் ஒரு பேராக சொல்லிட்டு போகிறான். அப்போ நான் அவன்கிட்ட நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், நான் ஏன் பேரை மாற்றணும்? இருக்கிறத தான் சொல்ல முடியும். வேண்டாம் தயவுசெய்து, எனக்கு பிடிக்கல, நான் அது மாதிரி பேர்லாம் மாற்றிலாம் சொல்ல முடியும். எனக்கு என்ன இருக்கோ அதை தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு. அப்புறம் சரி ஓகே, சரி அட்லீஸ்ட் நீ வந்து கிராஜுவேட்டட்னாச்சும் சொல்லு அப்படின்னு. டிப்ளமா டிஸ்கண்டினியூட்லாம் சொல்லாத அப்படின்னு. நான் சொன்னேன், நான் டிப்ளமா டிஸ்கண்டினியூட் தான். ஆனால் நீங்கள் எப்படி வந்து ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் டிகிரி போட்டிங்களோ அதே மாதிரி தான் நானும் ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் டிகிரி போட்டு கம்ப்ளீட் பண்ண முடியாமல் உட்காந்துட்ருக்கேன். பர்சனிங் வேணால் சொல்கிறேன், ஆமாம் கிராஜுவேட்னு சொல்ல முடியாது அது கம்ப்ளீட் பண்ணாமல். ப்ளீஸ் எனக்காக நீ இப்படி சொல்லு அப்படிங்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல, வார்த்தை இல்லை அங்கே. ஒரு மாதிரி நெஞ்சு கசக்குது அந்த டைமு. எனக்கு இன்னும் அந்த ஃபீல் இருக்குது ஆக்சுவலாக. முதல்ல அந்த ஆள் என்கிட்ட பேரை மாற்றி சொல்லும் போது கிராஜுவேட்டடுன்னு சொல்லு. இப்போ நான் ஒரு விஷயம் இங்கே ஓப்பன் அப் பண்ணுறேங்க. அந்த ஆள்கிட்ட இது எல்லாமே அந்த 12 ஹார்ஸ் ஆஃப் கான்வர்சேஷனில் என்னை பற்றி இன் அண்ட் அவுட் நான் சொல்லிட்டேன். ஐம் நாட் அ கிராஜுவேட்டடு என் மாதிரி எல்லாமே சொல்லியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன் அந்த ஆள்கிட்ட பேசின கான்வர்சேஷனில். ஓகேங்களா? எல்லாமே தெரிஞ்சு தான் லவ்வுன்ற ஒரு விஷயத்தில் அவன் வந்து உள்ளே வந்தான். ஏன்னா லவ்வுன்ற ஒரு விஷயத்தில் வரல, அந்த பைசாவை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுற ஒரு விஷயத்தில் தான் அவன் கால் எடுத்து வச்சான் லைஃப்பில். அப்போது அந்த ஆள்கிட்ட நான் ஏற்கனவே சொன்னது தான், இது மாதிரி நான் வந்து 10th முடித்ததுக்கப்புறமேட்டு 10th வந்து இங்கே பாருங்கள், நான் வந்து சயின்ஸ் வந்து எனக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் ஆகிடுச்சி. நான் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு, எங்கள் அப்பா காசு இல்லை, படிக்க வைக்க முடியாது, லேப் டெக்னீஷியன் பண்ணு, அது கோர்ஸ் வந்து சின்னதாக ரொம்ப கம்மியான டியூரேஷனு, டக்குன்னு வேலை கிடைக்கும், இருக்கிற கஷ்டத்துக்கு ஆளுக்கு எங்கேயாவது நான் இருக்கிற எல்லாருமே வேலைக்கு போனீங்கன்னா பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். எங்கள் அக்காவும் ஈஸி பண்ணிகிட்ருந்தா. ஃபீஸ் கட்ட முடியாது, ஃபைனல் இயர் ஆக்சுவலாக. அப்போது ஃபீஸ் கட்ட முடியாதுன்ற ஒரே காரணத்துக்கு எக்ஸாம் எழுத விடல. அவளும் போடான்ட்டு வந்துட்டா பேசாமல். எவ்வளோ கேட்டு பார்த்தா, கெஞ்சி பார்த்தா. அவங்க வந்து, இல்லைங்க நீங்கள் ஆல்ரெடி இவ்வளோ பெண்டிங் இருக்குது, அவ்வளோ பெண்டிங் இருக்குது, எக்ஸாம் எழுதணுன்னா நீங்கள் கண்டிப்பாக கட்டி தான் ஆகணுன்னு. வீட்டில் ஒரு நாளைக்கும் எங்கள் வீட்டில் தூக்கமே இருக்காதுங்க. எங்கள் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருந்தும் நான் இவனுக்கு உதவி பண்ணேன், இவன் கதையை கேட்டு பாவம் பண்ணி. ஓகேங்களா? ஆனால் இந்த ஆளை பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. நான்லாம் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமேட்டு தான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆச்சு. ரொம்ப ஒஸ்ட்டு. தூங்கி எழுந்திரிச்சா எவன் வீட்டு வாசலில் நிற்பான்னு தெரியாது. எங்கள் அப்பா வந்து எத்தனை மணிக்கு எவன் வருவான்னு தெரியாது. காலங்காத்தாலலாம் ஓடுவார், இருட்டோடலாம் ஓடுவார் வீட்டிலேருந்து வெளியில். இல்லைன்னு சொல்லு, அவன் வந்தால் இல்லை. நிறைய விஷயங்கள் பார்த்தேன். எனக்கு எதுவும் இப்போ அதெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டாம். பல சூழ்நிலையை தாண்டி தான் வந்து படிப்பெல்லாம் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வேலைக்கு போக ஆரம்பித்ததே. அப்புறம் எங்கள் அக்காவும், சரி நம்மளால் கட்ட முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, ஃபைனல் இயர் எழுதவும் முடியாது, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா நுங்கம்பாக்கமில். நானும் என்ன பண்ணேன், நான் வந்து அதான் அந்த டிப்ளமா லேப் டெக்னீஷியன் பண்ணல, அவள் பண்ணிகிட்ருக்கும் போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து ட்ரைனிங் அனுப்புவாங்க. ஒரு 7 மந்த்து கிட்ட பண்ணேன். 7 மந்த்தா 8 மந்த் கிட்ட பண்ணிகிட்ருக்கும் போது தான் எங்களை வந்து இதுக்கு அனுப்புகிறாங்க, லேப்க்கு அனுப்புகிறாங்க. லேப் எங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டலில். அப்போ ஹாஸ்பிட்டலில் அனுப்பும்போது என்ன இன்ஃபெக்ட் ஆச்சுன்னு எனக்கு இப்போ வரையும் புரியல. இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னு புரியல.
ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் தான், அன்றைக்கி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பயங்கர ஃபீவர். அந்த ஃபீவர் வந்து அப்படியே ஒரு 2 நாள் கழிச்சு, சாரி, அந்த லேபில் போயிட்டு வந்து ஒரு 2 நாள் கழிச்சு சிவியர் ஃபீவராக இருந்தது. 2 டேஸ் ப்ராக்டிக்கல் கழிச்சு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அது வந்து டெஸ்ட் பார்க்கும்போது டைஃபாய்டு. எனக்கு கொஞ்ச நேரத்தில் கை கால்லாம் வளராத மாதிரி இருந்துச்சு. வீட்டில் தான் இருந்தேன் ஆக்சுவலாக. ஒரு மாதிரி கை கால்லாம் வராத மாதிரியே ஒரு ஃபீல். ஏன்னா உடனே என்ன பண்ணாங்க, எங்கள் அப்பா டிஃபென்ஸில் இருக்கிறதுனால எங்களுக்கு டிஃபென்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கும் ஃப்ரீயாக. அப்போ என்ன பண்ணுறாங்க, உடனே இந்த பொண்ணுக்கு இது மாதிரி கையெல்லாம் வரல, ஒரு மாதிரி ஆகுது சொல்லிட்டு பயந்து போய் தூக்கிட்டு ஓடுறாங்க. அங்கே போனால் கிட்டத்தட்ட ஈவினிங் ஆயிடுச்சு. என்னை இருட்டில் தான் கொண்டு போனாங்க. அப்போது கொண்டு போனால் அங்கே டாக்டர் இருந்தார். டாக்டர் வந்துட்டு ஏதோ ஒரு கத்தி கடவார மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து காலில் வந்து தட்டி தட்டிலாம் பார்க்குறாங்க. ஏங்க பரவாயில்ல, எனக்கு என்னவோ கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. கை கால் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜுரம் அந்த அளவுக்கு இருக்குது. உடம்புல சுத்தமாக ஸ்ட்ரென்த் இல்லை. ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்களா? ஹெல்த்தியான ஃபுட் எதுவும் சாப்பிட அடுத்த வேளை சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டோம் நாங்கள் ஆக்சுவலாக. சாப்பாடே வந்துட்டு அழுவும் இந்த சென்ஸ் அந்த மாதிரி அடம்லாம் இல்லை. கண்ட்ரோல் பண்ணிப்போம். யார் வீட்லையாவது சாப்பிட்டுப்போம். சித்தி வீடு, அத்தை வீடு அப்படி இப்படின்னு. அந்த அளவுக்கு எங்கள் வீடு ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆகுது, ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்களா, இது மாதிரி இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு உடனே ராமச்சந்திராவுக்கு எழுதி கொடுத்தாங்க. ஆம்புலன்ஸில் போட்டு ராமச்சந்திராவில் கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே போனால் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது, கை கால் விழுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்து ராமச்சந்திராவில் என்னை அட்மிஷன் பண்ணிட்டாங்க. அது ஃபுல்லாகவே ஃபேக்ட்ரியே பே பண்ணிவிடும். ஜுரம் க்யூர் ஆகி கை கால்லாம் நல்லாகி அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தேன்றது ஒரு அதிசயம்தான். ஒரு மாதிரி போயிட்டேன். ஓகேங்களா, இதுதாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஆளுக்கு தெரியும், எல்லாமே தெரியும், டெப்த்தாக தெரியும். அப்புறம் இவன் வந்து டிகிரி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்றான். நான் சொன்னேன், இதை பாருங்கள், இதுதான் என்னோடய சுச்சுவேஷனு. நான் வந்து பர்சிங் வேணால் சொல்கிறேன், முடித்த மாதிரி நான் செகண்ட் இயர் தானே பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் இயர் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சாச்சு, செகண்ட் இயர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே சொல்கிறேன்னா இவன் அக்செப்ட் பண்ணல. நான் கம்முன்னு ஆகிட்டேன். அப்போ அவன் சொல்லும் போதே எனக்கு செகண்ட் லைன் வருது இவங்க வீட்டிலேருந்து, இது மாதிரி ஒரு நம்பர் வருது அப்படின்னு. அது எங்கள் அம்மா நம்பர் தான். எடுங்க பேசுன்றான். சரி கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனோட ஃபோன் லைனை கட் பண்ணுறேன். இல்லை இவன் ஃபோன் வச்சதுக்கப்புறம் வந்துச்சா, இல்லை ஃபோன் பேசிகிட்டு இருக்கும் போதே வந்துச்சான்னு எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது. ஆக்சுவலாக தெரில. ஆனால் இவன் கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு ஃபோன் வருது. அப்புறம் நான் பேசுகிறேன். கேட்குறாங்க, எப்படி இருக்கீங்க, என் பேர் சொல்லி அட்ரஸ் பண்ணல என்ன ஃபோனில். எப்படி இருக்கீங்க, நான் வந்து இது மாதிரி இந்த ஆளோட பேர் நான் வந்து சொல்ல விரும்பலை. ஏன்னா ஆஸ் பர் கோர்ட் அட்வைஸ் வந்து என்னென்னா, இந்த ஆள்கிட்டேருந்து நான் டைவர்ஸை எடுத்தாச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த ஆளோட பேரை வந்துட்டு நான் வந்து யூஸ் பண்ணக்கூடாது எந்த ஒரு இதுக்கும். இவனை தவிர்த்து என் பேரை நான் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு நான் இது மாதிரி ஒரு சேனலில் இது மாதிரி போட போகிறேன், எனக்கு இதுலேருந்து வெளியில் வரணும், நான் வந்து 4 பேருக்கு இதை தெரிய வைக்கணும். இல்லை 4 பேருக்கு தெரியுதோ இல்லையோ, நாளைக்கு நானே இல்லைனா கூட என் பையன் எல்லாமே தெரியணும் இன்டெப்த்தாக. அதுக்காகவாச்சும் நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் என்னோடய வாழ்க்கையை அப்படின்னு சொல்லி நான் இது மாதிரி பேசியிருந்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஒரு சோஷியல் அவேர்னஸாக கூட நீங்கள் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த ஆள் பேரை மட்டும் மென்ஷன் பண்ணாதீங்க, அந்த குடும்பத்தாள் பேரையும் மென்ஷன் பண்ணாதீங்க. ஓகே, அந்த குடும்பத்தாள் பேரையும் அந்த ஆள் பேரையும் நான் மென்ஷன் பண்ணல, நான் போடுறேன். ஸோ அதனால் அந்த ஆளோட பேர் நான் சொல்ல விரும்பலை. அந்த ஆளோட பேருக்கு பதிலாக நான் பொறுக்கின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன், பொம்பளை பொறுக்கின்னு. எனக்கு அது கூட சொல்கிறதுக்கு வேண்டாம், சரி அந்த ஆளுனே சொல்கிறேன். ஸோ அவங்க அம்மா ஃபோன் பண்ணிவிட்டு இது மாதிரியே அவன் சொன்னான், உங்களை நிறைய சொல்லியிருக்கான், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு. இப்போ நார்மலாக எங்கள் அம்மாவாக இருக்கட்டும், இல்லை இது எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு தெரியாது, உங்கள் வீட்டில் இருக்க ஒரு பெண்மணிகளும் இருக்கட்டும், இல்லை ஆம்பளைங்களாம் கூட இருக்கட்டும், மனுஷங்க எப்படி பேசுவாங்க, இந்த பொம்பளையோட கான்வர்சேஷன்னு நான் பேசுகிறேன். இது எல்லாமே எனக்கு ரெக்கார்டிங் யாருன்னா உதவி பண்ணிங்கன்னா அந்த ரெக்கார்டிங்கில் இருக்கும். கண்டிப்பாக எடுக்க முடியுமா, லேக்ஸ் ஆகும்ட்டாங்க. குறைஞ்சதும் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் ஆகிடும், எல்லாத்தையும் எடுக்கலாம். அப்போது அந்த லேடி எப்படி என்கிட்ட பேசுதுன்னா, இது மாதிரி அவன் சொல்கிறான்,
நிறைய சொல்லியிருக்கா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இந்த காலத்தில் இப்படிலாம் யாராவது இருப்பாங்களா? யாராவது இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இது, "உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க?" அப்படின்ச்சு. நான் சொன்னேன், "இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு." "அப்படியா? நீங்கள் எத்தனை பசங்க?" "நாங்கள் 5 பசங்க. ஒருத்தங்க இறந்துட்டாங்க, 4 பேர் இருக்கோம்." "ஏன் அப்புறம் யார் யார் என்ன பண்ணுறா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னேன். இது மாதிரி ஒரு அக்கா இது மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, இன்னொருத்தர் இது மாதிரி பண்ணுறாங்க, இன்னொரு அக்கா இருக்காங்க, அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க, நானும் ஒர்க் பண்ணுறேன். "ஓ, எல்லோரும் ஒர்க்கிங்கா? அப்போது சொத்து ஏதாவது இருக்கா உங்களுக்கு?" அப்படின்ச்சு. யாராவது இப்படி கேட்பாங்களா? யாரோட அம்மா இல்லை நீங்கள் ஒரு அம்மாவாக இருந்தீங்களா இப்படி கேட்பீங்களா? இந்த பொம்பளை கேட்டுச்சு. இந்த பொம்பளை யாருங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். எனக்கு இவ்வளோ வருஷம் தெரியாதது இந்த 2024 ஜான்வரி தான் இந்த பொம்பளையை பற்றி தெரிஞ்சிச்சு. அப்போது நான் முன்னாடி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றேன். சில்க். இது எத்தனை பேர் சொன்னாங்க சொல்லக்கூடாது தான், தப்பு தான். பட் இந்த பொம்பளையோட கேரக்டர் நான் ஃபுல்லாத்தையும் நான் சொன்னதுக்கப்புறமேட்டு நீங்கள் கமெண்ட்டில் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. இதுக்கு எப்படி சொல்லலாம் இந்த பொம்பளைன்னு. நானாக சீரியஸாக இப்படி ஒரு அம்மாவுக்கு நான் பிறந்திருந்தேன்னா எனக்கு அம்மாவே இல்லைன்னு சொல்லி நான் சுற்றியிருப்பேன். இப்படி ஒரு அம்மாவுக்கு நான் பிறந்திருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு அம்மாவே இல்லை, நான் ஒரு ஆர்ஃபன் சொல்லி நான் சுற்றியிருப்பேன். அவ்வளோ அசிங்கப்பட்டிருப்பேன், பேரை சொல்லி சுற்றுறதுக்கு கூட. கடைசியில் சொல்கிறேன், இது எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்படி ஒரு கதையை கேட்குறதுக்கு. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் இல்லை, எல்லாம் இந்த வயசுக்காரங்க சொல்கிறதில்ல, எல்லாமே அந்த பொம்பளை வயசில் இருக்கவங்க. 1 2 பேர்னால் பரவாயில்ல, அத்தனை பேரும். அப்புறம் என்ன ஆகுது, உனக்கு சொத்து ஏதாவது இருக்கா? நான் சொல்கிறேன், ஆமாம், இது பூர்வீக சொத்து, பாட்டியோட சொத்து அம்மாவுக்கு, அம்மாவோட சொத்து பசங்களுக்கெல்லாம் அப்படியே டிவைட் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்படியா? உங்களுக்கு என்ன லேண்டெல்லாம் வருமா இல்லை வீடு அது மாதிரி அப்படின்ச்சு. நான் பிரித்து கொடுத்துட்டாங்களா, சாரி, சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்டாங்களான்னு. இல்லை, அது நாங்களாம் சின்ன பசங்களா, அதுவும் எப்படி இது அதுக்குள்ளெல்லாம் தருவாங்க. அப்படியா, சரி அப்படின்ச்சு. ரொம்ப சந்தோஷம், உங்ககிட்ட நான் பேசினது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் அக்கா பேசணுமா, அவங்க அக்கானா இவனோட பெரியம்மா, இந்த பொம்பளையோட அக்கா, மூத்த அக்கா பேசணும்னு. சரி பேசுகிறேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க அக்கா அப்படியே தங்கச்சிக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க. இந்த பொம்பளை நான் எப்படி இருக்கேன், என் குடும்பத்தாளுங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்குறதுக்கு பதிலாக யார் யார் எங்கெங்கே ஒர்க் பண்ணுறாங்க, என்ன சேல்ரி, ஆமாம்ல எல்லாரோட சேல்ரியை கேட்டுச்சு அந்த பொம்பளை. அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, உங்கள் அக்கா இவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்ச்சு. என் சேல்ரி மட்டும் கேட்கல, ஏன்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் போல், பையன் சொல்லியிருப்பான் போல். என் சேல்ரி மட்டும் கேட்கல, எங்கள் அப்பா எங்கள் அக்கா எல்லாத்தையும் கேட்டுடுச்சு எங்கே வேலை செய்கிறாங்கன்னு கேட்கும்போதே. அப்போது நெக்ஸ்ட்டு அவங்க அக்கா பேசுகிறாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, மனசுக்கு ஒரு மாதிரி வலிச்ச மனசுக்கு மழை சாரல் தூர்ன மாதிரி இருந்துச்சு அவங்க பேசுனது. எப்படிம்மா இருக்க, உன்னை பற்றி என் பேரையும் கேட்டுச்சு இந்த பொம்பளை. ஓகேங்களா, இந்த ஆளோட அவங்க அம்மா என்கிட்ட பேசிச்சு பார்த்தீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு ஆரம்பிச்சதில்ல. அப்போது உங்கள் பேர் மறந்துட்டேன் அப்படின்ச்சு. மறந்துட்டேன்னு சொல்லிச்சா இல்லை என் பேரை மென்ஷன் பண்ணிச்சான்னு எனக்கே தெரில. நான் என் பேரை நான் தான் சொல்லிக்கிட்டேன். ஆனால் நல்ல ஞாபகம் இருக்குது, என் பேரை நான் தான் சொல்லிக்கிட்டேன். அதுக்கு அந்த பொம்பளை என்ன தெரியுமா சொல்லிச்சு, பழைய காலத்து பேராக இருக்கேன்ச்சு. ஒருவேளை முன்னாடியே இந்த பால் அவங்க அம்மாட்ட இதுதான் அந்த பொண்ணோட பேருன்னு சொல்லி கூட மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அந்த பொம்பளை சொல்லியிருக்கலாம் பழைய காலத்து பேராக இருக்குன்னு. அதை கேட்டுட்டு கூட இந்த ஆள் என்கிட்ட பழைய காலத்து பேராக இருக்குது. ஏன்னா என் லைஃப்பில் நான் ட்ராவல் பண்ணி வந்ததில் இந்த ஆள் பேசுகிற டைலாக்ஸு, இந்த ஆள் பேசுகிற வார்த்தைகள், இது எல்லாமே அந்த பொம்பளை கிட்டேருந்து வர்றது தான். ஹர்ட்டிங்கான வார்த்தைகள், டைலாக்ஸு எல்லாமே அந்த பொம்பளை கிட்ட பேசுவான் பார்த்தீங்களா, அந்த பொம்பளை ஷார்ப்பாக ஏதாவது ஒன்று சொல்லும். அதை என்ன பண்ணுவான், இது ரொம்ப கேட்சியாக இருக்கே, இதை நம்ம அவங்க மேலே பேசுனா அவங்க மனசு உடஞ்சி போவாங்க, இதை நம்ம யூஸ் பண்ணால் நம்ம அவங்க மனசை கரைக்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு அவன் யூஸ் பண்ணுவான். இது எல்லாமே அந்த பொம்பளை கிட்டேருந்து வர்றது தான் இந்த ஆள். ஸோ அவங்க அக்கா வந்து, நல்லா இருக்கியாம்மா, எப்படி இருக்க, வீட்டில் எல்லோரும் சௌக்கியமா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்காங்க, எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா, என்னம்மா இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா, இவ்வளோ உதவியா, உங்கள் வீட்டில் யாருன்னா சொல்ல மாட்டாங்களா, திட்ட மாட்டாங்களா, நீ ஏன் இதெல்லாம் பண்ணணுன்ற ஒரு வார்த்தை கேட்டாங்க. எனக்கு வேறு மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. நீ ஏம்மா இதெல்லாம் பண்ணணும், உனக்கு ஃபேமிலி இருக்குல்ல அப்படின்லாம் கேட்டாங்க. அது வந்து ஃபேமிலி இருக்குன்னு கேட்டாங்களா, இல்லை நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு கஷ்டமா ஏதோன்னு கேட்டாங்க. அப்போது இல்லை பரவாயில்ல, நான் ரொம்ப எமோஷ்னலாக ஒரு மாதிரி வீக் ஆகிட்டேன் கேட்டு, நானும் கஷ்டப்படுறேன் தான், இருந்தாலும் அவங்க ஸ்டோரி எனக்கு கேட்டு என்னன்னு தெரில, பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு. நல்லா இருப்ப நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிளஸ்ஸிங்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு அவங்கக்கிட்ட. கண்டிப்பாக நீங்கள் வரணும் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து எல்லோரையும் பார்க்கணும் அப்படின்னு. சரி சரி, அந்த மாதிரி வார்த்தை கூட இந்த பொம்பளை வாயில் வரல. அப்புறம் சரி பேசி முடிச்சுட்டு வச்சாச்சு. வச்சுட்டு இந்த ஆள் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தான், எங்கள் வீட்டிலேருந்து கால் வந்துச்சுன்னா பேசிவிட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு. நானும் சரின்னு சொல்லியிருந்தேன். இந்த பொம்பளை கிட்ட இவங்க அம்மா கிட்ட பேசினது மண்டையில் ரீவைண்ட் ஆகிட்டே இருக்குது. இது தப்பால இருக்குது இந்த பொம்பளை பேசின விதமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு புரியல. ஆனால் எனக்கு தப்புன்ற ஒரு ஃபீல் மட்டும்தான் இருக்குது. அப்போது இந்த ஆள் எனக்கு கால் பண்ணுறான். எனக்கு பேசுகிறதுக்கு இஷ்டம் இல்லை ஆக்சுவலாக அந்த ஆள்கிட்ட. அது ஏன்னு தெரில, எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு பேச வேண்டான்னு தோணுச்சு. யூஸ்வலாக நான் வந்து காலை மிஸ் பண்ண மாட்டேன். வந்துச்சுன்னா டப்புன்னு எடுத்து ஆன்சர் பண்ணிவிடுவேன். ஏன்னா இப்போ வரைக்குமே அப்படி தான். ஒரு கால் வந்துச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க கால் வந்துச்சுன்னா அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். டப்புன்னு எடுத்துருவேன். அது என்ன சுச்சுவேஷனில் என்ன ஏதுன்னெலாம் யோசிக்க மாட்டேன். அப்போது அந்த ஆளோட கால் வருது, எனக்கு எடுக்க வேண்டாம், அவாய்ட் பண்ணணும். பேசுகிற நிலமையில இல்லை. மைண்டில் இதே ஓடிக்கிட்டுருக்கு, தப்பாக தெரியுதுன்னு. இவன் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டே இருக்கான். சரி எடுத்து பேசி தொலைலாம் சொல்லிட்டு எடுத்தாச்சு. எவ்வளோ நேரம் கால் பண்ணுறேன், பேசியாச்சா, எங்கள் வீட்டிலேருந்து கால் வந்துச்சா அப்படின்னா. கால் வந்துச்சு பேசிட்டேன், இல்லை சின்ன வேலை வீட்டில், அதனால தான் எடுக்க முடியல அப்படின்னா. சரி என்ன சொன்னாங்கன்னு. இல்லை ஒன்றும் இல்லை, இதுமாதிரி தான் கேஷுவலாக தான் பேசினாங்க, உங்கள் பெரியம்மா பேசினாங்க, இவங்க பேசினாங்க அப்படின்னு. சரி ஓகே. என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்குது வாய்ஸ் எல்லாம். இல்லை வீட்டில் ஒரே வேலை சரி நான் அப்புறம் கூப்பிட்டுமா அப்படின்னா. சரி ஓகேன்ட்டான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கான்வர்சேஷன். ஆனால் எந்த வேலையும் இல்லை, வெட்டியும் இல்லை. பேசின அந்த கான்வர்சேஷன் மனசுக்குள்ளே திரும்பி ஏதோ ஒன்று எனக்கு போக் வந்து தப்பாக இருக்குது, சரியில்லையே, இது நல்ல கேரக்டருக்கான அறிகுறியே இல்லையே, அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு ஃபீல் வருது. ஆனால் எக்ஸிக்யூட் பண்ண தான் தெரியல அந்த ஸ்பான்டேனியஸாக. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து வீக்கெண்டு அப்படியே ஓடிடுச்சு. அடுத்து ஆஃபீஸ்க்கு நாங்கள் போகிறச்ச ஒரு நாளைக்கும் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு, இவனுக்கு முதல்ல அந்த 2000 கொடுத்தேன் பார்த்தீங்களா, இந்த சிச்சுவேஷன் நடந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு நாளைக்கு ஒருத்தவங்கள பிரேக்கில் என்ன பண்ணுவான், ஃபோனில் என்ன பண்ணுவான், யாராவது பற்றி தப்பாக சொல்கிறது. அந்த ஆஃபீஸில் ஆக்சுவலாக ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு, எல்லாருமே பேசுகிறவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவேன். நல்லா சிரித்து பேசி ஜாலியாக தான் இருப்பேன். ரொம்ப என்தூசியாசமாக இருப்பேன், ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன் அது மாதிரி. ஸோ இந்த ஆள் வந்ததுக்கப்புறமேட்டு இவங்கிட்ட பேசினதுக்கப்புறம் அந்த படன்னு பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரெக்கையை அடக்கி உடக்கி ஒரு மாதிரி அமைதியாகி என்னையே நானே ஐசோலேட் பண்ண மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் அந்த ஆஃபீஸில். என் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட மட்டும் தான் பேசுவேன். அது மாதிரி ரொம்ப லிமிட்டட் எடிஷன் மாதிரி ஆகிட்டேன். அது என்ன காரணம்னா, ஒருத்தவங்களை பற்றியும் சொன்னது வந்து எனக்கு வந்து மைண்டில் ஏற்றுக்கவே முடியல. நிஜமாவா, அந்த பொண்ணா, இந்த பொண்ணா, இந்த ஜெனின்ற ஒரு பொண்ணு சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அதை வந்து எப்படியோ அவாய்ட் பண்ணிட்டான் என்ன ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அப்புறமா ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு வந்து ஏத்தினத்தி, இந்த ஜெனி கூட இருக்கிற ஒரு பொண்ணு, அது டி நகர்லேருந்து வரும். அந்த பொண்ணை பற்றி நிறைய கதைகள் சொன்னால் என்னால் நம்பவே முடியல. அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தேன் நான் ஆக்சுவலாக. என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு இந்த ஜெனி, அந்த ஏத்தினத்தி பொண்ணு கூட இன்னொரு பொண்ணும் இருக்குது. அது வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட். இப்போ அது கேன்சர்லேருந்து ரெக்கவரி ஆகி நல்ல ஒரு இடத்துல வேலைலாம் செஞ்சிட்ருக்கிற ஒரு பொண்ணு.
அந்த பொண்ணை பற்றி என்னால் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஒரு ஒரு நாளும் ஒருத்தவங்கள பற்றி தெரியுமா தெரியுமா தெரியுமான்னு ஆரம்பிப்பான். ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு இந்த 3த்த பற்றி ரொம்ப வல்கராக எல்லா விஷயங்கள் நான் இவன் சொல்கிறது எத்தனையும் இதுதான் உண்மைன்னு கண் கட்டின மாதிரி ஆக்கிட்டேன். ஸோ இவங்களெல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். சிரித்தா ஒரு ஸ்மைலோட விட்டு போயிடுவேன், பேசிக்க மாட்டேன் ஜாஸ்தி. இப்படி தான் ஒருத்தரையாக அவாய்ட் பண்ணி நிறைய ஆம்பளை பசங்களையும் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வித்தின் ஃபியூ மந்த்லேயே அந்த என்டையர் ஆஃபீஸ்லேயே ஒரு 2 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கிற மாதிரி.